Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 249. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோ அந்த வில்லப்பழுகிட்ட கண்டமேனிக்கு அடி வாங்கி கடல்ல போய் விழுந்தான்ல. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, கடல்ல அக்வாலாகுனா வர்றதுனால அலைகள் பயங்கரமா இருந்ததுனால நம்ம ஜோரோ அடிச்ச அலையில வெளியே வந்து விழுந்துருவான். அதுவும் அங்க இருக்க பில்டிங்ல எல்லாம் இடிச்சு திருச்சு வந்து விழுந்ததுனால அவ்வளவு கேரா இருந்த பையன் ஒரு வழியா தெளிவாயிட்டான். அந்த லெப்பாடால இவ்வளவு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்னவா இருந்தா என்ன, அவன் கொடுத்ததை அவனுக்கு டபுளா திருப்பி குடுக்காம விடவே மாட்டேன், தோ வரண்டான்னு சொல்லி நம்மளாலே கெத்தா கிளம்பிடுவான். அதே நேரம் ஊருக்குள்ள காட்டுறாங்க அலை சும்மா பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது மட்டுமா காத்தும் பயங்கரமா இருக்குது. மொத்தத்துல வாட்டர் செவன்ல மட்டும் இப்ப எவனாச்சும் வெளியில வந்தான் அவனுக்கு சங்கு கன்ஃபார்ம். அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டுறாங்க. இவங்க ரெண்டுத்தையுமே அந்த வில்லப்பழ அடிச்சு போட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு உள்ள இருக்க அந்த டாம்ஸ் ஒர்க்கர்ஸோட ஷிப் பில்டிங் கம்பெனியோட மெயின் ஆபீஸ்க்குள்ள போய் தேடி இருந்தானுங்கல்ல. அதை பார்த்துட்டு பிராங்கிக்கெல்லாம் கொல்ல காண்டாவும். அந்த லுச்சி பயலுக்கு அந்த குரூப் போட்டோ எல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துலதான் இவங்க எல்லாருமே ஒன்னா வளர்ந்துருக்கானுங்க. அதுவும் ஷிப் பில்டிங் கம்பெனிக்காகவே அவனுங்களை அர்ப்பணிச்சிருக்கானுங்களே. இந்த சீக்கிரட்டான பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது போல அருமையா இருக்குன்னு சொல்லுவான் பிராங்கி. ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, இல்லன்னா உங்க எல்லாத்தையுமே செஞ்சிருவேன்பா. எங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம், அது வரைக்கும் போக மாட்டோம்னு சொன்ன உடனே பிராங்கி என்கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இல்லன்னு சொல்லி கத்துவான். உடனே லுச்சி அங்க இருக்க டேபிள உடப்பான். காண்டாயி அவனை பார்த்து கத்திட்டு இருக்க அந்த கேப்ல கேலிஃபா அவளோட முள்ளு கம்பியை யூஸ் பண்ணி அவனை தொக்கா லாக் பண்ணிடுவா. பாவம் பிராங்கியால சுத்தமா முடியல. ஒழுங்கா நீ விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவான். ஆனா அந்த லுச்சி, நீ சொல்லாம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம், எங்களுக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைச்சிருக்கு கண்ணா. 8 வருஷத்துக்கு முன்னாடி டாம் பண்ண மாதிரியே நீயும் ஒரு பெரிய கிரைம் பண்ணிருக்கேன்பா. பிராங்கிக்கு கொலை காண்டாவும். பின்ன டாம் அவனுக்கு அப்பா மாதிரி, அவரை பார்த்து இந்த மாதிரி பேசினானா அவரை பத்தி உனக்கு ஒரு வெங்காயமும் தெரியாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தேவையில்லாம அவரை தப்பா பேசாத, அப்புறம் வாங்கி கட்டிக்குவேன்பா. உடனே லுச்சி ஓங்கி வாயிலே ஒரு மிதி அப்படியே பிளைங்ல போவான். உசோப்பா அவளை பார்த்து பீதியில இருப்பானே தவிர அவனால எதுவும் பண்ண முடியல. அப்ப பிராங்கி கண்ணுக்கு திடீர்னு டாமோட மெமரி ஏதோ ஒண்ணு வந்துட்டு போகும். அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே பர்த்னு போய் விழுவான். இப்ப இவனு என்ன சொல்லுவானுங்க, பிராங்கி ஒரு கிரிமினலாமா, அப்படி ஒரு தப்பு பண்ணா என்ன ஆகும் ஏதாகும்னு உனக்கே நல்லா தெரியும், தேவையா உனக்கு அதுன்னு மிரட்டிட்டு இருப்பானா. அப்ப அவனுக்கு டாம் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத, என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா காண்டாயி, டாம பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன் உனக்கு இந்த வாட்டர் செவனை பத்தி கூட ஒண்ணும் தெரியாதா கொய்யாலன்னு சொல்லி கத்துவான். அப்படியே கட் பண்ணி 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவாங்க. நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெயின் ஒண்ணு ரெடி பண்ணி விட்டாங்களே. அப்புறம் என்ன, அதுக்கு ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன், எல்லாரும் அதுல தைரியமா டிராவலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு 2 பேர் பேசிக்குவாங்க, இன்னும் 3 நாள்ல ஜுடிஷியல் ஷிப் வரப்போகுது. அட இதுக்கு முன்னாடி டாம் கோல்டி ரோஜரோட ஷிப்பை ரெடி பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினாங்கல்ல, அந்த ஷிப் தான் வரப்போதாமா. அவனுக்கு அன்னைக்கு தான் தீர்ப்பு, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒண்ணும் தெரியல. ஆனா அவன் சொன்ன மாதிரியே ட்ரெயினை செஞ்சு விட்டான்ல, இனி கோர்ட்டு தான் எதுனாலும் முடிவு பண்ணணும். ஒரு வழியா கூட்ஸ் எல்லாமே சூப்பரா வாட்டர் செவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொஞ்சம் விலை தான் அதிகமா சொல்றானுங்களாமா, ஏன்னா இவங்களுக்கும் வேற வழி இல்ல. எப்படியே எல்லாம் விலை ஏறிக்கிட்டே போச்சுன்னா இங்கேயும் எல்லாமே விலை ஏறி போயிரும். என்னதான் பண்றானுங்களோ தெரியல. ஆனா ஒண்ணு, இதுக்கு முன்னாடி வேலை இல்லாம உட்காந்துட்டு இருந்தவனுங்க எல்லாத்துக்குமே இப்போ ஃபுல்லா வேலை பாக்குற மாதிரி ஆயிருச்சு. அது அவங்களுக்கு செம ஹாப்பி. ஐஸ்பர்க் என்ன சொல்லுவான், இப்படி ஒரு ட்ரெயினை இவங்க ரெடி பண்ணி விட்டதுனால இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். ஆனா மத்த ஐலாண்டு கூட ட்ரேடிங் பண்றது எதுவுமே சரியா வரல. அப்படி இருக்கும்போது இந்த சீ ட்ரெயினை விட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு. உடனே டாம் விழுந்து விழுந்து சிரிச்சு, மக்கள்லாம் இப்பதான் அதை யூஸ் பண்ணி பழகிட்டு இருக்காங்க, உடனே எப்படி ரிசல்ட் தெரியும், அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அத்தனை பேருமே தலை நிமிர்ந்து நடப்பாங்க. ஐஸ்பர்கும் அதுவும் கரெக்டான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்ப்பான். இவங்க மறுபடியும் ஒரு ஷிப்பை பில்ட் பண்றாங்க போல, நல்லா பெருசா பிரம்மாண்டமாவே இருக்குது. அந்த டைம் திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து சில பேர் வருவாங்க. வந்தவங்க, நீதான் டாமா ஷிப் பில்டிங் இன்ஜினியரான்னு விசாரிச்சுட்டு உன்னதான் தேடிட்டு இருக்கோம், உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி கூட இருக்கவங்க ஆளும் எல்லாத்தையுமே தள்ளி போக சொல்லியிருப்பான், ஏதோ சீக்கிரட்டா பேசுறதுக்காக. அந்த டைம் டாப்னு ஒரு பாம் வந்து விழுந்து பட்டாலும் வெடிச்சு தெரியும். அப்படியே பிளைங்ல இருக்கும் போதே சொல்லுவான், நான் சைஃபர் போல் நம்பர் 5 சேர்ந்தவன், நான் தான் ஸ்பாண்டுன்னு. இந்த வேலையை யாரு பண்ணான்னு பார்த்தா நம்ம பிராங்கி. இவங்க யாரு என்னன்னு தெரியாம அவன் கெனானை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டான். இந்த கப்பல் தான் நம்ம பிராங்கி உருவாக்குன 35வது கப்பல், அதுவும் பேட்டில் ஷிப். ஆமா சும்மா இல்லடா, சீக்கிங்கையே போட்டு தள்ளிட்டேன் பாருங்க, நான் காலி பண்ண மான்ஸ்டர்னு சொல்லிட்டு காமிப்பான். பார்த்தா கிட்டத்தட்ட அது 100 மீட்டர் லென்த் இருக்கும். நம்ம ஐஸ்பர்க்கு செம்ம காண்டாயி, இவன் அடங்கவே மாட்டான், இவன் பண்ற எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு பெரிய சுத்தில எடுத்துட்டு போய் அந்த கப்பலை போட்டு ஆட்டி நொறுக்கு எடுப்பான். பிராங்கி வேணாண்டாடி எவ்வளவு தடுப்பான். ஆனா ஐஸ்பர்க் கேட்கற மாதிரி இல்ல. அவன் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டான், இந்த மாதிரி லூசுத்தனமெல்லாம் கப்பல் ரெடி பண்ணிட்டு இருக்காதேன்னு. ஆனா அவன் தான் கேட்கற மாதிரி இல்ல. நிறுத்துன்னா நிறுத்தணும், இதே மாதிரி திருப்பி இப்படியே கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன், சொல் பேச்ச கேட்க மாட்டியான்னு தொண்டை வெளியே கத்தின உடனே பிராங்கிக்கும் காண்டாயிரும். அவன் எல்லாத்துக்குமே சும்மா கோவப்படுவான். அவங்கிட்டயே போய் அவன் உருவாக்கின கப்பலை பொழந்துருவேன்னு சொன்னா எப்படி இருக்கும், அது என்னோட பிரீஷியஸான பேட்டில் ஷிப்,
பொறுப்பு, தேவையில்லாம அதுல கைய வைக்காதேம்பானா. உடனே அவனை இழுத்து நிக்க வச்சு, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? ஒரு சீக்கிங் கடல் மான்ஸ்டரையே நீ அழிச்சிருக்க அப்படின்னா இது சாதாரண வெப்பன் இல்ல. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. நம்ம பிராங்கி ஒண்ணு அப்படி ஒரு கப்பலை உருவாக்கி மக்களை அட்டாக் பண்ணலையே, அப்புறம் அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்பான். அட மூளைகட்ட முட்டா பயலே, நீ வேணும்னே அட்டாக் பண்ண உருவாக்கல. ஆனா என்ன இருந்தாலும் அது ஒரு பயங்கரமான வெப்பன் தான். அதை அப்படியெல்லாம் உருவாக்க கூடாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். இங்க டாமுக்கு சிரிப்பா வரும். சிரிச்சுக்கிட்டே வருவாரு. அது ஐஸ்பர்க்கு இன்னும் காண்டாயி, இந்த லூசு பயலுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க, இவன் கம்பெனி பேரையே கெடுத்துவான் போலன்னு திட்டுவானா. அவன் அப்பவுமே விழுந்து விழுந்து சிரிப்பான். அந்த டைம் சைஃபர் போல்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தன் வந்தான்ல, அவன் பிளாஸ்ட் ஆனதுல மண்டவிங்க போய் கத்திட்டு கிடப்பான். முதல்ல நீங்க பண்ண வேலைக்கு என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கிற விஷயத்த நீங்க மூடிக்கிட்டு கேட்கணுமா. நாம என்ன நினைச்சுக்குவான், இவனை கவர்மெண்ட் ஆளுங்க தானே, அந்த ட்ரையலுக்காண்டி வந்திருப்பானுங்க அதானு சொல்லி கேட்டா அவனுக்கு அப்படி எந்த விஷயமே தெரியாதாமா. அவனுக்கு வந்தது வேற ஒரு வேலைக்காக. என்னவா இருக்கும்னு சொல்லி இவனுக்கு ரெண்டு பேரும் ஆர்வமா கேட்பானுங்க. கட் பண்ண அடுத்த செகண்ட் ஐஸ்பர்கும் பிராங்கியும் நேரா வீட்டுக்கு வந்திருப்பானுங்க. கொக்கரோ பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேப்பா. இந்த மாதிரி அவர் தனியா பேசணுமாமா, ஏதோ கவர்மெண்ட் சேர்ந்தவனுங்க பிரிக்வார் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கானுங்க, பேரு ஸ்பாண்டாவாமா. கொக்கரோக்கு ஒன்னும் புரியல. ஏதோ அவனுக்கு ஜுடிஷியல் ஷிப்ல இருந்து வரலையா, என்ன கவர்மெண்ட் ஆளுங்க இப்படி மோசமா இருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க பார்த்தா அவன் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். என்னடான்னா அவனுக்கு டாம் கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட பத்தி தான் கேட்டிருப்பானுங்க. ஆனா அவன் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிருப்பான். அப்படி எல்லாம் சொன்னா மட்டும் என்ன விடவா செய்வானுங்க. பொய் சொல்லாத, நீ இன்னசென்ட்டா நடிச்சாலாம் உன்னை விட்டுற மாட்டோம். நான் இப்போதைக்கு உங்ககிட்ட பக்குவமா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா கவர்மெண்ட் ஆல்ரெடி இந்த வாட்டர் செவனோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே நோண்டி நொங்க எடுத்துட்டு இருக்கானுங்களாமா. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அது இவங்கிட்ட தான் இருக்கிறதா தெரிய வந்திருக்கும். அதனால ஒழுங்கா கொடுத்துருப்பான். டாமு கேஷுவலா உங்களுக்கு நிஜமாவே நீ விசாரிக்கிற அளவுக்கு அத்தாரிட்டி இருக்கான்னு கேட்பான். அவனுங்க தான் கவர்மெண்ட்டுக்கு இன்டைரக்டா வேலை பார்க்கறவங்களாச்சே. நாங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். நீ தானே அந்த கோல்டி ரோஜரோட ஷிப்பை உருவாக்க ட்ரை பண்ண கிரிமினல். அப்படி இருக்கும்போது உன்னை என்ன வேணாலும் நாங்க செய்யலாம், அது உனக்கு தெரியுமான்னு கேட்டவன, அட லூசு பயல, இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கே ஆல்ரெடி தெரியும், நீ என்ன லூசு மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்பா. அப்படியா, அப்படின்னா நீ என்னடா இங்க உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இந்நேரத்துக்கு ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியலையாமா. நீ கவர்மெண்ட் ஆள் தானே, போய் எல்லாத்தையும் ஒழுங்கா செக் பண்ணு. மறுபடியும் 12 வருஷத்துக்கு பின்னாடி போறான் முட்டா பைய அப்படின்ட்டு ஒரே அடியா அடிச்சு வெளியே பத்தி விட்டுருவான். அவன் கதறுவான், டே நான் இன்னும் பேச முடியல, டோரை ஓபன் பண்றான்னு. அதெல்லாம் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு பார்ல அவனை பத்தி விசாரிக்கும் போது எல்லாம் மேட்டர் சொல்லுவாங்க. அவன் சொன்ன சத்தியத்தை நிறைவேற்றிட்டான். இன்னும் 3 நாள்ல அவனுக்கு ஜுடிஷியல் ஷிப் வரப்போகுது. அந்த ட்ரையல்ல கண்டிப்பா அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது. டாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அது இந்த சபமுக ஸ்பாண்டாக்கு சம காண்டாவும். அவன் பார்த்த வேலைக்கு அவனெல்லாம் ஜெயில புடிச்சு போடணும், இப்படி வெளியில விட்டுருக்கானுலேன்னு கத்திட்டு இருப்பான். அப்பதான் ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா அந்த 5 எல்டர்ஸ் கிட்ட அந்த புளூட்டோனுங்கிற ஆன்ஷியன் வெப்பன் நிஜமாவே இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப என்னன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்காக தான் ஏகப்பட்ட பைரட்ஸ்ங்க சுத்திட்டு இருக்கானுங்க. இன் கேஸ் அது மட்டும் அவங்க கைக்கு கிடைச்சது, அவ்வளவுதான், கவர்மெண்டால கூட அவனுங்களை எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருவானுங்க. கடந்த 10 வருஷமா பைரட்ஸ் எல்லாம் பயங்கரமா வளர்ந்து வந்துட்டு இருக்கானுங்க. இன்னமும் அவனுக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ஆளுகளையும் நிறைய சேர்த்திட்டே இருக்கானுங்க. இந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் ஃப்ரீயா விட முடியாது இல்ல. அந்த மாதிரி ஒரு ஆன்ஷியன் வெப்பனை கண்டுபிடிச்சு அதை வச்சு அவங்களை காலி பண்ணிட்டா கவர்மெண்டோட கையை ஓங்கி இருக்குமே. அதனால எப்படியாச்சும் நம்மளுக்கு அந்த ஆன்ஷியன் வெப்பன் வேணும், அப்பதான் இந்த கிரேட் பைரட் ஏராவை மொத்தமா அழிக்க முடியும்னு சொல்லி வெறியோட சொல்லியிருப்பான். இவன் சொன்ன வேகத்துக்கு அந்த முட்டா பயலுக்கு 5 பேரும் இவன் சொல்றதும் கரெக்ட் தான், ஆளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே தான் வருது. இனியும் இப்படியே இதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படியாச்சும் கொண்டு வர சொல்லுவானுங்க. அதுவும் இந்த வேலையை ஸ்பேண்டம் கையில தான் ஒப்படைச்சிருப்பானுங்க. அதனாலதான் பைய வெறி கொண்டு வந்திருப்பான். ஆனா இவனால எதையும் கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்மிஷனை வாங்கி வந்திருக்கான். அப்படி வந்துட்டு வெறும் கையை வீசிட்டு போக முடியுமா, கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கூட வம்புலுக்க வெறி கொண்டு கிளம்புவான். இப்ப என்னன்னா அவன் கிரிமினல் கிடையாது இல்ல, அவன் எப்படியாச்சும் கிரிமினல் ஆக்கியே தீரணும்னு சொல்லிட்டு வருவான். வந்தவன் கையும் காலை வச்சுட்டு சும்மா வரணும்ல, தைல இருக்க ஸ்டெப்ஸ் ஒரு அடி அடிப்பானா, மேல இருந்து பெயிண்ட் பக்கெட் தலையில வந்து பர்த்னு விழும். எல்லாம் கிளாப் பண்ணி சிரிப்பானுங்க. சும்மா இருக்கவன் அவன் சொரிஞ்சு விட்டுட்டான். அவனை சும்மாவே நான் விட மாட்டேன், ஒரு 5 இன்டெலிஜென்ட்டான ஏஜென்ட்ஸ் வர சொல்லுங்க, இன்னைக்கு அவனா நானான்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு திரும்புவான். அந்த பெயிண்ட்ல கால் வலிக்கு தவறா அந்த கல்லுல இடிச்சு பர்த்னு தண்ணிக்குள்ள விழுவான். அப்படியே கட் பண்ணி டாம காட்டுறாங்க. அவன் சீக்கிரட்டா ஒரு இடத்துல இருந்து ஒரு பேப்பர் கட் எடுப்பான். ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா, போன பாட்டுல நம்ம டாம் ஏதோ ஒரு பேப்பர் கட் எடுத்தாருல்ல, எடுத்ததுக்கு அப்புறம் ஐஸ்பர்கையும் பிராங்கியும் கூப்பிடுவாரு. என்னடான்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லணுமாமா. பெருசு எதுக்கு இந்நேரத்துக்கு கூப்பிடுதுன்னு முழிப்பானுங்க. அப்படியே கட் பண்ண அவர் கொடுத்த பேப்பரை பார்த்து அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. அதுதான் அந்த புளூட்டோனுங்கிற ஆன்ஷியன் வெப்பன் செய்யற ப்ளூ பிரிண்ட். பிராங்கி எல்லாம் பார்த்துட்டு மனுஷனால இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் உருவாக்க முடியுமான்னு ஷாக்கா கேட்பான். சொல்ல போனா ஷிப் பில்டிங் பண்ற வரலாற்றிலேயே இது மோசமான ஒரு அசுர மாதிரி. கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட பத்தி எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப எப்படியாச்சும் அதை அடையணும்னு வெறியோட சுத்திட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ளூ பிரிண்ட் அவர் வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அது அவருக்கு டேஞ்சர். அதை புரிஞ்சுக்கிட்டு ஐஸ்பர்க் இந்த விஷயத்த நானே வச்சுக்கிறேன். உடனே நம்ம பிராங்கி பைய கிண்டல் பண்ணுவான். ஐஸ்பர்க் அப்படின்னா இதை நம்ம பில்ட் பண்ணுவோம், சூப்பரும்பா, போடா லூசுமாக்கான்னு மண்டையிலே ஒரு போடு. பின்ன எது பேசினாலும் யோசிச்சு பேசணும். முட்டா பையன் அவன் பாட்டுக்கு வாயில வந்துலாம் பேசுறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமாம்பா. அந்த டாமுமே அதுக்கு தான் பதறுவாரு. ஏன்னா இப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த மொத்த உலகத்தையுமே காலி பண்ணிடுவானுங்க. ஆனா இப்போதைக்கு இவரோட கடமை இது அவங்க கையில ஒப்படைக்கிறது. அதை பொறுப்பா செஞ்சுட்டாரு. இனிமேட்டு இவனுங்க தான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு டிசைட் பண்ணிக்கணும். ஆபத்து வந்தா கூட சேஃப்டி காண்டி அதை தள்ளி
விட்டுலாங்கிற மாதிரி சொல்லுவான். அதான் இப்ப அவன்கிட்ட இருந்து இவனுக்கு தள்ளி விட்டான். அதுக்கப்புறம் தான் ரோபினை பத்தி சொல்லுவாரு. அவர் என்ன சொன்னாரு என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி பிராங்கிய காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு போவான். ஒக்கரோ நிக்க சொல்லி மூஞ்சிலேயே பேண்ட தூக்கிட்டு வீசுவாங்க. எப்ப பார்த்தாலும் அண்டர்வேரோட சுத்திக்கிட்டு ரேஸ்கல், இத போட்டுக்கிட்டு சிட்டிக்குள்ள போடா, அதை விட்டுட்டு அறகுறையா சுத்திக்கிட்டு நான்சென்ஸ். பாக்குறவனுக்கு என்ன நினைப்பானுங்க, ஒரு பேண்ட் கூட போட வக்கில்லன்னு தானே நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லி திட்டின உடனே சரி ஓகே டவுசரை போட்டுட்டு நான் ஷாப்பிங்க்கு போறேன்பா. போய் தொலைன உடனே சரி ரைட்டுன்னு புலம்பிட்டே போவான். கிளவி புதுசா டிஷ் எல்லாம் ரெடி பண்ண போகுது. என்ன கொடுமை பண்ணி வைக்க போதோ தெரியலையே. எல்லாம் அந்த டாம் பயலுக்காக தான் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். இங்க கிளவி மத்தவங்க எல்லாத்தையும் எழுப்பி விடுவா. ஆனா அவனுக்கு இங்கிட்டும் அங்கிட்டு உருண்டுட்டு கிடப்பானுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் ட்ரையல் டே, அதாவது டாமுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க. சீக்கிரமா எலும்புங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு வழியா எழுப்பி விட்டுருவா. அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள காட்டுறாங்க. ஒக்கா மக்கா ஏகாப்பாட்ட கூட்டம். எல்லாம் இந்த டாம் பயலோட ஜட்மெண்ட்டுக்காக தான். ஜட்ஜ் எல்லாம் வந்தாச்சு. அவருக்கு மக்கள் கூட்டத்தை பார்த்த உடனே நல்லா தெரியுது எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்கன்னு. அந்த டைம் நேவியோட கேப்டன் வந்து நீங்க சி ட்ரெயினை பாத்தீங்களா, சூப்பரா அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாருன்னு சொல்லுவான். ஜட்ஜி ஒரு டைம் அதுல டிராவல் பண்ணிட்டே வந்துட்டாராமா. உண்மையா இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு அவராலேயே நம்ப முடியல. செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிட்டான்னு வர சொல்லுவாரு. சோ இப்போ இந்த ட்ரெயினை வச்சு 4 ஐலாண்டை ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. அதனால இனிமேட்டு அவரை விடுதலை பண்றதுல எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லைன்னு சந்தோஷமா சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணா கோர்ட் ரூம்ல எக்கச்சக்க கூட்டம். எல்லாத்துக்குமே பயங்கர ஆர்வம் டாமுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு. மக்கள் கூட்டம் கண்ட மேனிக்கு அலமோதுறதுனால யாருக்குமே நிக்க கூட இடம் இல்ல. போன டைம் மாதிரி எல்லாம் இந்த டைம் நம்ம பிராங்கி ரொம்பவும் பதட்டம்லாம் பட மாட்டான். ஏன்னா எப்படியும் பெருசா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது. சார் ரைட்டுன்னு அந்த கப்பலை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கப்பல் வெடிக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த கப்பலை யாரோ அட்டாக் பண்றாங்க. உடனே மக்கள்லாம் ஐயோ ஆத்தாடின்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. மேபி இது பைரட்டோட வேலையா தான் இருக்கும். எல்லாம் சேஃப்டியா ஓடுங்கட்டு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. முதல்ல இவங்களுக்கு எங்க இருந்து ஃபயர் பண்றாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவாங்க ஏகப்பட்ட கப்பல் அங்க இருந்து சும்மா சல்லுன்னு பிச்சுக்கிட்டு வரும். அதை பார்த்துட்டு பிராங்கி பையன் பயங்கரமா பீதி ஆயிருவான். அட வேற ஒண்ணும் இல்ல, அது எல்லாமே அவன் கிரியேட் பண்ண கப்பல் தான். 1 2 3 4ன்னு டைம் பாஸுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருந்தால அந்த கப்பலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிராங்கி இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது பைரட் கப்பல் மாதிரி இல்லையே, யாரோ புது குரூப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டவுன்ல இருக்க மக்கள் எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவாங்க. இப்ப என்னாச்சு, பிராங்கி விளையாட்டா பண்ண விஷயம் இப்ப மக்களுக்கு பெரிய ஆபத்தா வந்து முடிஞ்சிருச்சு. பாவம் ஏகப்பட்ட பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிராங்கிக்கு இத பார்க்கும்போது கொல்ல காண்டாவும். அவன் நல்லதுக்காண்டி பண்ண ஒரு படைப்பு இப்படி அவனோட ஐலாண்ட் மக்களையே தாக்குதுன்னு பேந்த முழிப்பான். அவனுக்கு அதை யார் எடுத்து இப்படி அட்டாக் பண்றாங்கன்னு தான் ஒன்னும் புரியல. உடனே ஐஸ்பர்க் இந்த மேட்டரை நேரா போய் டாம்ட்ட சொல்லுவான். இந்த மாதிரி ஜுடிஷியல் ஷிப்பை பிராங்கியோட ஷிப்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுதுன்னு. பிராங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்னு இவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். வேற யாரோ பண்றாங்க, அதான் இப்ப பஞ்சாயத்து. ஒண்ணு அவங்க பைரட்டா இருக்கணும், இல்லனா கவர்மெண்டோட ஆளுகளா இருக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாம் வேகமா ஓடுவாரு. இங்க அட்டாக் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் பிராங்கி கொல்ல கால அங்க ஓடிட்டு இருப்பான். எவன் பண்றான்னு தெரியல, ஆனா கையில மாட்டினான்னு அவனை சட்னியா பிதிக்கிடுவேன்னு. ஏன்னா அவன் கப்பலையே ஆட்டைய போட்டு வந்து இப்ப பெரிய ஜட்ஜோட கப்பலையே அட்டாக் பண்ணிட்டாங்களே. வந்த ஜட்ஜ் அந்த கப்பலை பாத்துருவாரு. அதுல பார்த்தா பேட்டில் பிராங்கின்னு இருக்கும். அப்ப அந்த கப்பல்ல இருந்த ஒருத்தன் ஜுடிஷியல் ஷிப்பை பக்காவா காலி பண்ணியாச்சும்பா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ், அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்கப்பா. இத பண்றது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்பாண்டம் பையன் தான். அவன் ஆளுகளை வச்சு இந்த வேலையை பார்த்திருப்பான். இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். இப்ப நீங்க டாம் ஒர்க்கர்ஸோட ட்ரையல் ஆரம்பிச்சா கண்டிப்பா அவனுக்கு சங்கு கன்ஃபார்ம்னு வில்லத்தனமா சொல்லுவான். அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த மூதேவி பிளான் பண்ணியிருக்கான். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கேவலமா வெறி இருக்க கூடாது. அந்த ஜுடிஷியல் ஷிப் கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள மூழ்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அட்டாக் பண்ண இவனுக்கு அந்த இடத்த விட்டே கிளம்புவானுங்க. அதுவும் எங்க ஸ்கிராப் கீப் ஐலாண்டுக்கு. அங்கதானே நம்ம ஆளுங்க எல்லாம் கப்பலை செஞ்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த கப்பலை அந்த இடத்துல கொண்டு போய் விட்டா எல்லாம் யார சொல்லுவாங்க, கரெக்ட் டாம தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஊர் மக்களும் அந்த கப்பல் திரும்பி போறத பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அது நேரா டாமோட இடத்துக்கு தான் போகும். ஐஸ்பர்க்கும் டாமோ அதை பார்த்துட்டு எப்படியாச்சும் அவங்கள புடிச்சே ஆகணும், விடவே கூடாதுன்னு அடிச்சு புரண்டு ஓடி வருவானுங்க. இங்க கப்பல்ல இருந்தவனுங்க எல்லாம் ஓகே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, வாங்க நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு தண்ணியில குச்சி எஸ்கேப் ஆயிருவானுங்க. இவங்க வந்து பார்த்தா அந்த கப்பல்ல யாருமே இல்ல. என்ன நடக்குது, யாரு பார்த்த வேலைன்னு அங்க இருக்க கப்பல் எல்லாம் போய் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் இன்னும் 2 பிராங்கியோட கப்பலுங்க வந்து கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ணும். இவங்க வேற கப்பல்ல தானே இருந்தாங்க. மொத்தமா அந்த கப்பலுங்க எல்லாமே வெடிச்சு கண்ட மேனிக்கு தீ பிடிச்சு திபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். இங்க பிராங்கி வந்து பார்த்துட்டு எவன்டா என் கப்பலை வச்சு விளையாண்டவன்னு சொல்லி கான்ல இருப்பான். பார்த்தா ஐஸ்பர்க்கும் டாமும் அப்படியே ஓரத்துல பேன்னு கிடப்பாங்க. உடனே பிராங்கி அடிச்சு புரண்டு போய் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையானு சொல்லி கேட்பான். ஐஸ்பர்க்கு வந்த காண்டுக்கு நீ தாண்டா பிரச்சனைன்னு சொல்லி மூஞ்சோட ஒண்ணு வைப்பான். பின்ன எவ்வளவு டைம் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி கப்பலை ரெடி பண்ணாதன்னு. இப்ப இவங்களுக்கே அது பெரிய ஆப்பாயிருச்சா. அந்த வேற யாரும் இல்ல, இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ் சொல்லி நம்ம ஐஸ்பர்க்கு நல்லாவே தெரியும். அதான் நீங்க வந்தானுங்கல்ல அவனுக்கு தாண்டா நம்ம கப்பலை யூஸ் பண்ணிட்டானுங்க. இப்ப பழி யார் மேல வந்து விழும், இவங்க மேல தானே. ஐஸ்பர்க் எல்லாம் ஏகப்பட்ட டைம் படிச்சு சொல்லியிருப்பான் இது வேண்டாம், இதனால பெரிய பிரச்சனை வரும்னு. ஆனா பிராங்கி கொஞ்சம் கூட கேட்கவே இல்லையே. இவன் பண்ண கப்பலால நாமக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே உறைஞ்சு போய் நிப்பான். உடனே ஐஸ்பர்க் பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவான். நம்மளோட ஸ்கில்லால இந்த உலகத்துக்கு நன்மை தான் வரணுமே தவிர வெப்பன்ஸ் உருவாக்கி மக்களை குடும்பப்படுத்த கூடாது. ஆனா நீ பண்ண கப்பலால நம்மள சேர்ந்தவங்களே ஹர்ட் ஆயிட்டாங்க. இனிமேட்டெல்லாம் கவர்மெண்ட் நம்மள சும்மா விட மாட்டானுங்க. ஜுடிஷியல் ஷிப் அட்டாக் பண்ணதுக்காக நம்மள தாண்டா கல்பிரிட்ஸா புடிய போறாங்க வென்று. ஏன்னா இப்ப டாம் கிட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இவன் மேல ஏதாச்சும் பழிய போட்டு அந்த ப்ளூ பிரிண்டை
எப்படியாச்சும் ஆட்டைய போடணும். அதுக்கான செட்டப் தான் இது. பாவங்க டாமோட நெஞ்சில ஏதோ கம்பி மாதிரி குத்தி நிக்கும். இப்ப என்ன பண்ண போற? இதுக்கெல்லாம் நீதான்டா காரணம்னு ஐஸ்பர்க் சொன்ன உடனே அவனால முடியல, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டமே, என்ன பண்ணுன்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஐஸ்பர்க் தெளிவா சொல்லிடுவான், ஏதாச்சும் அவனுக்கு பண்ணி டாம மட்டும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, கண்டிப்பா என்னோட வாழ்க்கை பூரா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா பிராங்கி அப்படின்னு சொன்ன உடனே பிராங்கி அப்படியே தொண்டை இழியாத்துவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா பை பை, see you.